வணக்கம். தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற தீண்டாமை வன்கொடுமையில் பாதிப்புக்கு உள்ளானவர்களை நேரில் சென்று பார்த்து அவர்களோடு பேசி அவர்களுடைய வலியையும் வேதனையும் பொது சமூகத்துக்கு எடுத்து சொல்ல திட்டமிட்டு இருந்தேன். அந்த அடிப்படையில கடந்த சில நாட்களா நானும் என்னுடைய குழுவினரும் தென் மாவட்டங்கள்ல களப்பணி செய்து பாதிக்கப்பட்டோரை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில சமீபத்துல விளாத்திக்குளத்துல கழிவறைக்கு போன சிறுமி பிரதிபாவை படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை குறித்து செய்தி தெரிந்ததும் நாம கூட பிரதிபாவினுடைய படுகொலைக்கு குரல் கொடுத்து பேசணும். இதற்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறோம். இப்போ சிறுமி பிரதிபாவின் படுகொலை குறித்து நான் சில கருத்துக்களை சொல்லுவதற்கு முன்னாடி படுகொலையான சிறுமி பிரதிபாவினுடைய தந்தை நம்மிடையே பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார், அவர் அரசுக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன செய்தி சொன்னார் என்பதை பார்த்து விட்டு வாங்க, பிறகு நாம பேசுவோம். பிரதீபா எங்களுக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல பிள்ளை. சேட்டை பண்ண மாட்டா, நல்லா படிப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் கூப்பிடும்போது பாசமா இருக்கும். அவ பேசுறதும் பாசமா தான் பேசுவான். கடைக்குட்டி அப்பாவுக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம் கொடுப்போம். அவளும் நல்லா செல்லமா பேசுவா, நல்லா படிப்பா, நல்லா படிப்பாங்க. தேட மாட்டா, அடிக்கடி கீழே விழுந்துருவா. கொஞ்சம் உடம்புல ரொம்ப தெம்பு கிடையாது. அதனால ஒல்லியான வருவான். அதனால விளையாட்டு ஓடி விளையாட மாட்டான். இப்போ நம்ம பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை நடந்தது இல்லைன்னா எப்போ நடந்தது, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அன்னைக்கு சாயந்தரம் கழிவறைக்கு போனோம்னு சொல்லிட்டு போனவதான். கழிவறைன்னா ஒதுக்குப்புறமான காட்டு பகுதிக்கு போனது ஒரு 6:30 மணி இருக்கும். சரி, 6:30 சாயந்தரம் போயிருக்கையில எப்பவும் 2 பிள்ளைங்க 3 பிள்ளையோட போவோம். அன்னைக்கு பிள்ளைங்க யாரும் இல்லைன்னு அவளா வத்தியில போயிருக்கா. சரிண்ணா. அந்த டைம்ல இது நடந்திருக்கு. அடிச்சு பிள்ளைய தூக்கி ஒரு செடியில போட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப நம்ம வீட்டுல கழிவறை இல்லையா? வீட்டுல கழிவறை இல்ல. இங்க ஊர்ல யாருக்குமே கழிவறை இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் அப்படி போய் வந்துதான் காட்டு பக்கத்துக்கு போறது. இங்க பொது கழிவறை அரசு சம்பந்தமா இந்த கழிவறை இருந்தாலும் உபயோகப்படுத்தாம இருக்காங்க. இப்போ நம்ம பாப்பா காணோம்னு நீங்க எப்போ நீங்க எனக்கு தெரியாது காணோங்கிறது. அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். உடனே எப்பவும் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துருவா. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆன உடனே இன்னும் 10 நிமிஷம் வந்து ஆள் காணாமட்டு தான் திருப்பி இருக்கா. கொஞ்சம் கூடுது அப்படின்ட்டு ஆளை காணோம்னு தேடி போயிருக்கா. எங்க போய் கூப்பிட்டுருக்கா, சவுண்ட் விட்டுருக்கா, ஒன்னும் கேட்கல. அப்போ உடனே என்ன ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துல வந்திருப்பா, அவளுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, பக்கம் முறங்கிட்டு தேடி இருக்கேன். அது கிடைக்கல, அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் பயந்துட்டா, பிள்ளைய காணோம். நான் எப்பயும் வந்தவன் 2 பேரும் எங்க இருந்தா வருவேன், காட்டுல இருந்து வந்தவன 2 பேரையும் கேட்பேன். அதனால எவளுக்கு அன்னைக்கு வந்து கேட்டேன், மூத்தவளை மட்டும் காட்டினேன், இளையவளை காட்டல. நான் இவளை காட்டுற, அவளை எங்கன்னு கேட்டேன். அவ வெளியே போனா காணோம், அதனால நான் இப்ப நிக்கிறேன், பயந்துக்கு நிக்கிறேன், பதட்டமா இருக்காங்க அப்படின்னு சொன்னான். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா அப்புறம் பக்கத்துல கிட்ட போயிருப்பா, கேட்டேன், எல்லாம் கேட்டேன். இப்ப 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா. சரி வாட்டங்க போகும் வந்து. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் போய் தேடலாம். 4-5 பேர் போய் தேடினீங்க, அப்பயும் பிள்ளை கிடைக்கல. அப்ப கொஞ்சம் இருட்டாயிருச்சு டைமும். நான் செல்லு லைட் வச்சு அடிச்சு கேட்டேன். அது எங்க தெரியல. இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறது நான் எங்களுக்கு யூகிக்கல. நீங்க அதன் பிறகு நீங்க என்ன பண்ண? நீங்க தேடி பிள்ளை கிடைக்கல, என்ன பண்ணீங்க அடுத்து? ஒரு 11 மணிக்கு போய் கேஸ் கொடுக்க போனேன். இரவு 11 மணிக்கு கேஸ் கொடுக்க போனீங்க. இங்க என்ன காவல் நிலையம் வருது? குளத்தூர் காவல் நிலையம். குளத்தூர் காவல் நிலையத்துல நீங்க கொடுக்குறீங்க. நீங்க போய் வழக்கு கொடுத்த உடனே வழக்கு எடுத்துக்கிட்டாங்களா? வழக்கு எடுக்கல, மறுநாள் போனேன். மறுநாள் காலையில தான் போனீங்க? மறுநாள் வரணும். அப்புறம் அங்க போனோம். இங்க போனோன்னு திருப்பி விளாத்திக்குளம் போச்சுட்டாங்க. மகளிர் போலீஸ் போச்சுட்டாங்க. அங்க போனோம். அங்க போய் அந்த அம்மா ரொம்ப இகழ்ச்சியா பேசிக்கலையா, அவங்க ஓடி போயிருப்பா, வச்சிருப்பான கொஞ்சம் அசிங்கமா பேசி. விளாத்திக்குளம் காவல் நிலையத்துல மகளிர் காவல் நிலையம். இது எப்போ நடந்ததுன்னா? சம்பவம் அன்னைக்குங்களா? மறுநாள். அதன் பிறகு திரும்ப நீங்க குளத்தூருக்கே வந்து ஒரு 4 மணி நேரம் இருந்தோம், அங்க காத்திருந்தோம். நீங்க குளத்தூருக்கே போங்க, அந்த அம்மா பழைய இங்கே அனுப்பி திரும்ப குளத்தூருக்கு வந்தீங்க. அப்புறம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கோம். வந்து குளத்தூர் வாசலுக்கு வந்திருக்கேன். செய்தி எனக்கு வந்து பாப்பா அடிச்சு செத்து கிடக்குறா அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த செய்தி யாருன்னா சொன்னாங்க? இந்த செய்தி எங்க வீட்டுல இருந்து என் தங்கச்சி சொன்னது போன்ல. எப்படி இருந்ததுன்னா அதை கேள்விப்பட்ட உங்க மனசு எப்படி இருந்துச்சு? ஒரு அப்பாவா எப்படி? நாங்க வந்து போன கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, ஒண்ணு அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு ஓடி இருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நீங்க நேரா பிள்ளைய பார்க்க ஓடி? எங்களை அலைய வச்சுருக்காங்க, கம்ப்ளைண்ட் யாரும் வாங்கல. கையில இங்க வந்து கொடுக்கறதுக்குள்ள எங்க தகவல் வந்துட்டேன். அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓடி வந்துட்டேன். நீங்க வந்து பிள்ளை முகத்தை பாத்தீங்களா? இல்ல, நீ பார்க்க விடல, பாக்குற சூழ்நிலை இல்ல, நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே எல்லாம் பிடிச்சி கீழே வச்சு அமைக்கிட்டாங்க, விடல. இது அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த பாப்பா இந்த மாதிரி இருந்த உடனே மருத்துவமனை கூட்டு போனாங்களா? யாரெல்லாம் முதல் உதவி பண்ணாங்க? ஏன்னா போன் வந்து நாங்க வரும்போதே போலீஸ் எல்லாருமே கூட வந்துட்டாங்க. அங்கே தெரிஞ்சு போச்சு. நான் கத்திட்டல, ஐயோ பாப்பா செத்துட்டாளா அப்படின்னு கத்திட்டல அவங்களுக்குள்ள. நீங்க காத்திருந்த நேரத்திலேயே உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நீங்க கத்தி சவுண்ட் விட்டுட்டேன். அவருக்கும் கேட்டுருச்சு, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, பட்டே வாங்கன்னு எல்லாம் கிளம்பி வந்தாங்க. எல்லாரும் உங்களோட வந்துட்டாங்க. முன்னாடியே வந்தாங்க. பாப்பா வந்து மருத்துவமனை கூட்டு போயிட்டு பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டு கொடுத்தாங்க. இப்போ இது எதனால நீங்க நடந்தது, உங்க பிள்ளைக்கு நடந்ததுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? நடந்ததுன்னா இது ஒரு அவனுக்கு ஏதோ நடக்கக்கூடாதுதான். இது தச்சியில அவன் ஒரு புறம்போக்கா வந்திருக்கான் இந்த பக்கம். புரியலன்னா அந்த குற்றவாளி எங்கேயோ போறவன் தச்சியிலாங்கிட்டு வந்திருந்திருக்கான். அவன் அன்னைக்கு ஏன் பாப்பான்னு கிடையாது, யார் போனா இங்க செய்யறதான். அந்த நபரை நீங்க இதுக்கு முன்னாடி உங்க ஊர்கள்ல பாத்திருக்கீங்களா? உங்க தெருக்கல்ல இல்ல உங்களோட ஏதாவது உறவு கொண்டாடி இருக்காங்களா? பாக்கல, ஆனா அவன் சொல்லியிருக்கான் இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியும், நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அவன் சொன்னான். விசாரணையில சொல்லியிருக்கான்.
ஓ, விசாரணையில இந்த ஊரை பத்தி தெரியும். அவருக்கு என்ன வயது இருக்கும்னா? காவல்துறை பிடிச்ச நபருக்கு என்ன 40 வயசு இருக்கும். 40 கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம பிள்ளைக்கு என்ன மதிக்கலாம். என் பிள்ளைக்கு வயசு 17. 17 வயசு. எப்படிண்ணா இது 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 மாதிரி ஏற்கனவே இந்த ஊர்கள்ல இது மாதிரி நடந்திருக்கா? நடந்து இல்ல பிள்ளைங்க போகும்பொழுது ஆண்கள் வந்து தொந்தரவு பண்றது அந்த மாதிரி கேடி கிண்டல் பண்றது அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நம்ம பிள்ளைக்கு நடந்ததான் இது முதல் முறை. இதுதான் முதல் முறை. இப்ப எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான் பழகுறோம். அதனால யாரும் கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. இப்ப நாம உறவு முறையில ஜாலியா பேசுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கேலி பண்ற மாதிரி அவங்க கேலி பண்றாங்க. கேக்குறது இல்ல. இப்ப இந்த வழக்கு வந்து இப்போ என்ன நிலையிலன்னா இருக்கு? இந்த வழக்கு வந்து இப்ப வழக்கு தீர்ப்பு வரல. ஆனா அவனுக்கு தூக்கு தான் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை எல்லாமே நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இதுவா இருந்தாலும் இப்போ பாப்பாவோட படுகொலைக்கு பிறகு அவங்க உங்களோட முழு ஒத்துழைப்பு தகவல் தெரிஞ்ச பிறகு எந்த நல்ல முறையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால பாப்பாவோட படுகொலைக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க? இல்ல ஆறுதல் நிறைய எஸ்பி சார்லாம் நிறைய ஆறுதல் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து இடையில வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. தொந்தரவு இருக்கா என்னன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீ கொஞ்சம் மறக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க. சரிங்க சார். சரி, எஸ்பி மட்டும் இல்லாம வேற எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆறுதல். நான் கூட செய்திகள்ல பார்த்தேன், திருமதி கனிமொழி அவர்கள் வந்து உங்களுக்கு வந்தாங்க. அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க. அவங்களும் வந்தாங்க. அரசுக்கு வந்து என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேற ஒருத்தவங்க நடக்க கூடாது அப்படின்னு நீங்க கூடாது அப்படிங்கிறதுக்கு முதல்ல தூக்கில போட்டணும். போட்டாச்சுன்னா அடுத்தவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு பயப்படுவாங்க. தண்டனைகள் கடுமையான குற்றங்கள் பயப்படணும். நான் அந்த இதை சொல்றேன். நீங்க உங்க சார்பா வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையிடுறீங்க. தூக்கு தண்டனை போற எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா மத்தவங்களும் பயப்படுவாங்க, மத்த பிள்ளைங்களும் பயமில்லாம இருக்கும். இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க. அவருக்கு தண்டனை கிடைக்கும். நபர் இல்ல, சாயல்குடி ஊரு. இங்க கீழே ஈரால பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பெரிய அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கான். அவங்களுக்கு என்னென்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு 55-60 வயசு நம்ம சொன்னாங்க. 55. ஏற்கனவே நம்ம பாப்பாவுக்கு முன்னாடி அந்த பெரியவங்களை வந்து இதே மாதிரி கொண்டிருக்கான். அப்ப வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலையானா? அவர் அதுல நடவடிக்கை எடுத்து இவன் மதுரை கோர்ட்ல இருந்திருக்கான் ஜெயில. அதுக்கப்புறம் மேல போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதோ போறதா பெயில் வாங்கி வந்திருக்கான். சரி, வந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சான். பெயில் வாங்கி வந்தவன் தான். பெயில் வாங்கி வந்து போற போக்குல வந்து பாப்பாவை வந்து இது ஒரு திட்டமிட்டு பண்ணலாம். ஒரு அன்னைக்கு வேற எந்த பிள்ளை இருந்தாலும் யாரா இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவர் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. பெரிய அம்மாவா இருந்தா இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பான் அன்னைக்குள்ள சூழ்நிலையில. எதனால அவர் ஏதாவது போதைக்கு அடிமையாகி இருப்பாரா? கஞ்சா அடிப்பானா? கஞ்சா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லன்னா? கஞ்சா போதைக்கு தலைக்கு ஏறதுனால தண்ணி அடிப்பான், கஞ்சா அடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இந்த மாதிரி மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு காரணம் மூலம்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான். ஆனா நம்ம 2 பேருக்கு அந்த சிந்தனை இல்ல. அதுக்கு காரணம் அடிச்சிருக்கிற போதை தான். அவன் இருக்கிற போதை தான் முதன்மையான காரணம். ஆனா இப்போ நம்ம சட்ட ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், அது அடுத்த கட்டமா போகுது, அது ஒரு பக்கம் ப்ராசஸ். ஆனா நம்ம பாப்பாவோட படுகொலை நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள், இயக்கங்கள் எல்லாமே வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க, அதுக்கு குரல் கொடுத்தாங்க, யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்த 1 வாரம் 10 நாள் வரைக்கும் தான் அதை பத்தி பேசுறாங்களே தவிர, அதன் பிறகு அந்த படுகொலை இன்னொரு படுகொலை நடக்கும்பொழுதுதான் இதுக்கான நீதிக்கான நியாயத்துக்கான கேள்விகளை கேட்கறாங்க. இப்போ நீங்க நம்ம பாப்பாவோட படுகொலைய ஒரு கோடிட்டு சொல்லி இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க இந்த படுகொலைக்கு என்ன மாதிரியான அவங்க சப்போர்ட் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க இறுதியா ஒரே ஒரு வார்த்தை. எல்லாருமே நீங்க மட்டும் போராட்டம் பண்றது கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணணும், இல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா என்ன மாதிரி நீங்க சொல்லுவீங்க? ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா அவனை வந்து இந்த தண்டனையில இருந்து தப்ப விடக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி இப்படி ஆளை வெளியில விடாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி ஆள் எங்கேயும் இருக்கக்கூடாது, எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் மொத்தமா குரல் கொடுத்து அவனை தூக்கு மேடைக்கு ஏற்றணும். அரசுக்கும் இந்த மாதிரி கைதிகளுக்கு வந்து வெளியில விடாம அடைச்சு வைக்கணும். குற்றவாளி பெயில் கொடுத்து வெளியில விட்டுறாங்க, அவன் இஷ்டப்படி நடக்கான். வெயில்ல வந்து அரசு வெளியில விட்டது அரசு தானே. 33 கேஸ் இருக்குதான், இவனை போய் இப்படியா சுத்த விடலாமா? அப்படியான குற்றவாளி பெயில் எடுத்து வெளியில வந்ததுனால நம்ம பிள்ளைக்கு திருப்பி அவனை வெளியில விட்ட பிறகு தேடாம விட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளவு நாளா அது தப்பு தானே. அரசு நான் இது வரைக்கும் நீதி வீட்டுக்குன்னு எதுவும் கேட்கல. அவங்களே சொல்லியிருக்காங்க, பாப்பாக்கு ஏதாவது வேலை வாங்கி தந்துருவோம், இந்த மாதிரி குடும்பத்தை பாக்குறதுக்கு ஏதாவது செஞ்சிடறோம் அப்படின்னு அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்கோம். அவங்க உறுதி கொடுத்திருக்காங்க, அந்த உறுதியை நீங்க நம்புறீங்க? ஆமா, நாங்க நம்புறோம். படுகொலை செய்யப்பட்ட பிரதிபாவோட அப்பாவினுடைய கருத்துக்களை, ஆதங்கத்தை பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான் கடந்த திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ புதிய ஆட்சி வந்திருக்கு. இதே போல ஏற்கனவே கழிவறைக்கு போன பல பெண்கள் பல காரணங்களுக்காக இந்த தமிழ்நாட்டுல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா
2017 அரியலூர்ல நந்தினிங்கிறவங்க கழிவறைக்கு காட்டுக்கு போகும்பொழுது எந்த பெண்ணுக்கும் ஒரு படுகொலை இப்படி நடந்து விடக்கூடாது என்பது அளவுக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை என்னை ரொம்ப அதிகமா பாதிச்சது. அந்த படுகொலைக்காக நீதி வேண்டி நாங்க போராடி இருக்கோம், பேசி இருக்கோம். இது போன்ற படுகொலையில இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கிராமங்கள்ல கழிவறைகள் கொண்ட வீடுகள் கட்டாயம் கட்டணும் அப்படிங்கறதான் நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். விளாத்திக்குளம் சிறுமி படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை அல்ல. முழுக்க முழுக்க கஞ்சா போதையினாலதான் நடந்தது என்பது என்னுடைய கள ஆய்வின் மூலமா நம்மளால உள்வாங்க முடிஞ்சது. விளாத்திக்குளம் சிறுமி படுகொலையில பல குற்றங்களை செய்த குற்றவாளி தான் அந்த சிறுமியை படுகொலை செய்திருக்கிறான். ஏற்கனவே இதே போன்ற குற்றத்தை, அதாவது ஒரு மூதாட்டியை சீரழித்த குற்றவாளி தான் இந்த சிறுமியையும் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளி. அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பெயில் கொடுத்த அந்த நபரை, சிறையிலிருந்து வெளியில வந்த அந்த குற்றவாளியை காவல்துறை கண்காணித்து இருக்கணும். காவல்துறை கண்காணிக்காம எதற்காக விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையெல்லாம் நாம கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. குறிப்பா காவல்துறையினரும் கவனத்துல எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள தான் இதுல இருக்கு. ஒண்ணு, கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு கழிவறை மிக மிக அவசியம். அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு ஒரு திட்டமா கழிவறையை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா பல பெண்கள் படுகொலை செய்யப்படுறதும், பல பெண்கள் சீரழிவுக்கு ஆளாகுவதும் கழிவறைக்கு போவதற்கும் ஒதுக்குப்புறமா போறதுனாலதான் இந்த படுகொலைகள் நடக்குது. கழிவறையை பற்றி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க நேரடியா பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே அல்லது வீட்டுக்கு பக்கத்திலேயோ கழிவறை இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க காடுகளுக்கு போறதாவும், ஊருக்கு ஒதுக்குப்புறமா கழிவறை இயற்கை உபாதையை போறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கழிவறைக்கு காட்டு போகிறத பொழுதுபோக்கா நினைக்கிறாங்க அந்த மக்கள். இல்லைன்னா வீட்டுல கழிவறை இருக்கிறத பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அது ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. ஆகையினால கிராம பகுதியில இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு படுத்த வேண்டியது முதல் வேலையா நமக்கு இருக்கு. சமூகம் வளர்ந்து கொண்டு இருக்கு. அதனால மக்களும் பொதுவெளியில கழிவறைக்கு போகிறத குறைச்சிக்கிட்டு அரசு போடுற திட்டங்களுக்கு உடன்பட்டு ஒத்துழைப்பு தர வேண்டியது அவசியமா இருக்கு. கிராமங்கள்ல பெரிய பெரிய வீடுகள் கட்டுறாங்க, ஆனா கழிவறையை கட்ட மாட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, காசு இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் நிறைய செலவு செய்யணும்னு யோசிக்கிறது ஒரு பிரச்சனையா ஒரு பக்கமா இருந்தாலும், ஏன் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு தான் கிராமங்கள்ல கழிவறைக்கு கட்டுறதுக்கான செலவாகுது. ஒரு வீடே கட்டிடலாம், ஒரு கழிவறை கட்டக்கூடிய பணத்துல ஒரு வீட்டையே கட்டிடலாம் அப்படின்னு மக்கள் தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல, பல நகரமயமாக்கப்பட்ட நகரங்கள்ல கழிவறை போறதுக்கும் வாய்க்கால்களோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளோ சுத்திகரிப்பு ஆலைகளோ இருக்கு. ஆனா கிராமங்கள்ல அது கிடையாது. அதனால வீடுகள்ல அதை பண்ணணும் அப்படின்னா, அதாவது கழிவறைகளை பண்ணணும் அப்படின்னா பெரிய செலவாகும் அப்படின்னு கிராமப்புற மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு பெண்களினுடைய பாதுகாப்பையும் அவர்களினுடைய சுகாதாரத்தையும் கருதி கழிவறைகளை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அரசு இலவசமா கட்டி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அரசு திட்டமா பயோசெப்டிக் டேங்க் கட்டி கொடுத்தரணும் அரசு. இது நான் அரசு கிட்ட ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இது போன்ற பிரச்சனைகளுக்கு இதுவெல்லாம் தீர்வா அமையும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படுகொலை நடந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை கலாச்சாரம் உருவாகி இருக்கு. குறிப்பா மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில கஞ்சா போதை கலாச்சாரம் தலைவிரிச்சாடுது. புதிதாக அமைந்த அரசு கஞ்சா போதை கலாச்சாரம் திமுக ஆட்சியில தலைவிரித்தாடுதுன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துதான் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்தார். தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு சொன்னது மட்டும் அல்லாம, உங்க ஆட்சியில கஞ்சா போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடைமுறைப்படுத்தணும். இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததும் கோவில், பள்ளி, கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 700க்கு மேற்பட்ட மதுக்கடைகளை மூடுவதற்கான கையெழுத்தை போட்டதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். பொதுவா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, புதுசா வாங்கின தொடப்பமும் புது மருமகளும் பழகிற வரைக்கும் தான் நல்லா இருப்பாங்க, அதுக்கு பிறகு அது வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தேஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மாதிரி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகாரத்துக்கு வந்த தெம்புல நல்லது செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு, நீங்களும் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றுன்னு இல்லாம இருந்தாலே போதும் என்பதை இந்த நேரத்துல புதிய அரசுக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன். ஆக இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் தான் இந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.